மூணாவது கண்டிஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்ல கூடிய ஹோம் பேஜ்ல உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் சம்பந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் டீட்டெயில்டா இருக்கணும். அப்புறம் நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்னலாம் சர்வீசஸ் கொடுக்குறீங்க, அதாவது ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமி அப்படின்னா என்னென்ன மாதிரி தான் கோர்சஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்றீங்கிறதுடைய டீடைல்டு பேஜ். இப்போ நீங்க 5 கோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா உங்க வெப்சைட்ல ஹோம் பேஜோட சேர்த்து கான்டாக்டர்ஸ் பேஜோட சேர்த்து அந்த 5 ப்ராடக்ட் சர்வீசஸ் பேஜுமே தனித்தனியா உருவாக்கி இந்த தனித்தனியா உருவாக்கின பேஜஸ் எல்லாத்துக்குமே உங்க ஹோம் பேஜ்ல வந்து எல்லா பேஜஸ்க்கும் லிங்க் போயிருக்கணும். ஸோ இது எல்லாமே டிசைன் சம்மந்தப்பட்டது. ஸோ ஒன்ஸ் உங்க வெப்சைட்டோட டிசைன் கம்ப்ளீட்டா முடிஞ்சது அப்படின்னா ரெண்டாவது வந்து கண்டென்ட் சம்மந்தப்பட்டது. ஸோ உங்க வெப்சைட்ல கூட டிசைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு லேண்டிங் பேஜுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் சர்வீஸ் பேஜுக்கும் இந்த டீடைல்டு எக்ஸ்பர்ட் லெவல் கண்டென்ட்டை வந்து உள்ள வந்து இன்சர்ட் பண்ணணும். அப்போ மக்கள் தேடக்கூடிய கீவேர்ட் ரிசர்ச் நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீஸ் பேஜ் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சர்வீஸ் பேஜுக்கும் இல்ல ஒவ்வொரு ப்ராடக்ட் பேஜுக்கும் தனித்தனி கீவேர்ட்ஸை டார்கெட் பண்ணி நீங்க இன்டெப்தா டீடைலா அந்த கண்டென்ட் வந்து எழுதியிருக்கணும். அந்த கண்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்ணி முடிச்சாச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்க வெப்சைட்ல கண்டென்ட் வந்து டீசெண்டா இருக்கும். இன்டெரக்டா என்ன சொல்லுவோம்னா டெக்ஸ்ட் டு HTML ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது 10%க்கு மேல இருந்தால் ரொம்ப நல்லது. அதிகமான HTML இருந்துச்சுன்னா அதுல கண்டென்ட்டே இல்லைன்னு அர்த்தம். அதிகமாக டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அங்கே நிறைய கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். இது ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காகத்தான். ஸோ இது எல்லாமே டிசைன் ஆஸ்பெக்ட்ல முடிஞ்சிடும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல என்னென்ன சார் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னு கேட்கறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல பண்றது எல்லாமே ஒன் டைம் செட்டப் ஆக்டிவிட்டிஸ். ஒரு டைம் உங்க வெப்சைட் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க அதை பண்ணவே தேவை இருக்காது. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்டோடைய லேண்டிங் பேஜ் ஆப்டிமைசேஷன். உங்களுடைய பிசினஸ் கோலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து உங்க பிசினஸ் கோல் வந்து லீட் ஜெனரேஷன் அப்படின்னா அந்த வெப்சைட்ல வந்து ஒரு ஃபார்ம் பாப்பப் ஆகிற மாதிரி வைக்கிறது, மக்கள் கிளிக் பண்ணி ஒரு ஃபார்மை சப்மிட் பண்ற மாதிரி வைக்கிறது. உங்க வெப்சைட்டை பத்தி நீங்க எங்க பேசினாலுமே வந்துட்டு இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க, உங்க டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு கேட்கறது. இதுவே உங்களுக்கு வந்து லீட் ஜெனரேஷன்லயே உங்களுக்கு ஃபோன் கால் வரணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் நம்பரை வந்து கண்ணுக்கு தெரியுற மாதிரி பெருசா டிஸ்பிளே பண்றது. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் போன்ல வரக்கூடிய விசிட்டர்ஸ்க்கு கீழே கிளிக் பண்ணா கால் பண்ணி பேசுற மாதிரி அந்த பட்டனை வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்றது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பேஜ் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த செகண்ட் ஃபேஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி உருவாக்குறது. உங்களுடைய பிசினஸ் ஐஏஎஸ் ட்ரைனிங் அகாடமி சம்பந்தப்பட்டது அப்படின்னா கம்ப்ளீட் ஐஏஎஸ் அகாடமி சம்பந்தப்பட்ட லாங் டெயில் கீவேர்ட்ஸ், ஃபேமஸான கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே கீவேர்டு சர்ச் பண்ணி ஒரு கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கி வச்சு நீங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த பர்டிகுலர் கண்டென்ட் சம்பந்தப்பட்ட கண்டென்ட் எல்லாத்தையுமே நீங்க பப்ளிஷ் பண்ணணும் ஒரு முடிவு எடுக்க, அதாவது கிரியேட்டிங் கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ நம்ம லேண்டிங் பேஜ் ரெடி பண்ணிட்டோம், கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து கன்சிஸ்டண்டா அதாவது அந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த்லேயே பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய இந்த 5 to 10 டிஃபரெண்ட் பேஜஸ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இது எல்லாத்துக்குமே இன்டர்னலா லிங்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஒரு பேஜ் இன்னொரு பேஜுக்கு லிங்க் பண்ணணும், அந்த பேஜ் இன்னொரு பேஜுக்கு லிங்க் பண்ணணும். இப்படி ஏதாவது ஒரு பேஜ் லிங்க் ஆகாம வந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஆர்ஃபன் பேஜ். அந்த ஆர்ஃபன் பேஜுக்கு விசிட்டர்ஸோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரேங்கிங்கோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூகுள் போது அந்த கண்டென்ட் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வெப்சைட் கிரியேட் பண்ண பிறகும் நீங்க கூகுள் சர்ச் கன்சோல் போட்ட அதை வந்து லிங்க் பண்ணணும். அடுத்து கூகுள் அனலிட்டிக்ஸையுமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது ஒன் டைம் செட்டப். உங்க பிசினஸுக்கு தேவைப்பட்டால் கூகுள் மை பிசினஸ் லிஸ்டிங் உருவாக்கணும். அந்த கூகுள் மை பிசினஸ் லிஸ்டிங்கை கொண்டு போய் உங்க வெப்சைட்டோட ஃபூட்டர்லயோ இல்லை ஏதோ ஒரு செக்ஷன்லயோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணணும். ஸோ மூணாவது செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸுக்கு தேவையான சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், லிங்க்டின், இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட், யூடியூப், எந்த சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் நீங்க உருவாக்கினாலும் நீங்க உருவாக்கின சோசியல் மீடியா ப்ரொஃபைல்ஸோட லிங்க் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து உங்க வெப்சைட் இருக்கக்கூடிய சோசியல் மீடியா ஐகான்ஸ்ல லிங்க் பண்றது. ஸோ சோசியல் மீடியா ஐகான்ஸ் ஒன் டைம் நீங்க லிங்க் பண்ணணும். உங்களுடைய கூகுள் மை பிசினஸ் லிஸ்டிங்கை உங்க பிசினஸை சேர்த்தணும். உங்களுடைய ப்ராடக்ட் சர்வீசஸ் தேவையான எல்லா பேஜஸுமே உருவாக்கி அதுக்கான டீடைல்டு கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணி இன்டர்னலாக லிங்க் பண்ணணும். உங்க வெப்சைட்டுடைய கால் டு ஆக்ஷன் பட்டன், ஃபார்ம்ஸோ இல்லை சேட் பட்டனோ இல்லை ஃபோன் நம்பரோட டீட்டெயிலாக டிஸ்பிளே ஆகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்க செய்யணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செஞ்சுட்டு உங்க வெப்சைட்டை நீங்க ஃபைனலாக என்ன பண்ணணும், ஏதாச்சும் ஒரு டூல் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஆடிட் பண்ணணும். கம்ப்ளீட்டா ஆடிட் பண்ணி முடிச்சுட்டு உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். 100% பர்ஃபெக்டா ஒரு வெப்சைட்டுக்கு நீங்க எஸ்இஓ பண்ண முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாது. ஸோ கூகுள் கிட்ட இருக்கக்கூடிய 200+ ரேங்கிங் ஃபேக்டர்ஸ் நிறைய இருந்தாலும் ஒரு சில ஃபேக்டர்ஸை நம்ம கேர்ஃபுல்லா பண்ணிட்டோம்னா ரிமைனிங் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி டேக்கன் கேர். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வெப்சைட்டோடைய பேஜ் ஸ்பீட் ஆப்டிமைசேஷன். உங்க வெப்சைட் வந்து ஸ்பீடா வந்து ரன் ஆகணும், 3 செகண்டுக்குள்ள லோட் ஆகி முடிஞ்சிடணும். அதே மாதிரி உங்க வெப்சைட் வந்து கம்ப்யூட்டரை பார்த்தாலும் மொபைல பார்த்தாலும் நல்ல டிசைன் இன்டர்ஃபேஸ் இருக்கணும். அதை நம்ம வந்து மொபைல் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் அப்படின்னு கூட சொல்லுவோம். ஸோ ரெஸ்பான்சிவான ஒரு டிசைன் வந்து நீங்க பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்க வெப்சைட் வந்து மொபைல்லயே கம்ப்யூட்டர்லயோ ரெண்டுல பார்த்தாலுமே உங்க வெப்சைட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும்.
கிளிக் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும், நேவிகேஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கணும். அடுத்து கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் டீட்டெயிலா நீங்க இன்சைட் எழுதி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்ச உடனேவும் ஒவ்வொரு கண்டென்ட் எழுதி பப்ளிஷ் பண்ண உங்களுடைய பிளாக் போஸ்ட் எல்லாத்தையுமே நீங்க எழுதி அந்த பிளாக் போஸ்ட் எல்லாத்தையுமே உங்க வெப்சைட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பேஜஸ்க்கு நீங்க ஃப்ரீக்வெண்டா வந்து லிங்க் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த்ல பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இந்த ஒன் டைம் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். பிளஸ் அந்த ஒன் டைம் ஆக்டிவிட்டியை முடிச்சாச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஆன்கோயிங் ஆக்டிவிட்டிஸ். இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆஃப் பேஜ் எஸ்இஓன்னு சொல்லுவோம், விச் மீன்ஸ் லிங்க் பில்டிங். ஓகே, ஸோ உங்க வெப்சைட்ல வந்து நீங்க ஆஃப் பேஜ் எஸ்இஓ பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்டென்ட் வந்து சோசியல் மீடியாவை ஷேர் பண்றதுங்கிறது ஒரு ஆஃப் பேஜ் ஆர்கனைசேஷன் ஆக்டிவிட்டி. நீங்க எப்பெல்லாம் கண்டென்ட் உருவாக்குறீங்களோ அப்பெல்லாம் கொண்டு போய் எல்லா சோசியல் மீடியாவையும் ஷேர் பண்றது. பிளஸ் அடுத்த வெப்சைட்ஸ் இருக்கக்கூடிய Q&A வெப்சைட்ஸ், ஃபோரம்ஸ் எல்லாம் போயிட்டு உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்லாம் எழுதி பப்ளிஷ் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பார்ட் ஆஃப் யுவர் ஆஃப் பேஜ் ஆர்கனைசேஷன் ப்ரொமோஷன். பிளஸ் ஆன்கோயிங் பார்க்கும் பொழுது உங்க வெப்சைட்டோட பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணணும். உங்க வெப்சைட்டோடைய ஆர்கானிக் ரிசல்ட் சர்ச் கன்சோல்ல எப்படி தான் மேப் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டென்ட்ல பண்ணணும். உங்களுடைய அனாலிட்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு விசிட்டர்ஸ் எப்படி வராங்க, ரிட்டர்னிங் விசிட்டர்ஸ் எப்படி இருக்காங்க, உங்களுடைய பவுன்ஸ் ரேஷியோ என்ன, இது எல்லாமே நீங்க மந்த் ஆன் மந்த் மானிட்டர் பண்ணி அதுக்கான சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டே இருக்கணும். லிங்க் பில்டிங்கும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இது எல்லாமே எஸ்இஓ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 1 மந்த் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியும் செகண்ட் மந்த்ல இருந்து ஆன்கோயிங்கா பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இது இருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டெக்னிக்கலா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எஸ்இஓ படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். அப்படி உங்களுக்கு எஸ்இஓ படிக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா நம்ம அதுக்கான கோர்ஸ் எடுத்து அவங்க நான் சொல்லிக் கொடுப்பேன். எஸ்இஓ மட்டும் இல்லை, கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குமே நான் வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் அமுதகுமார், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனர், அண்ட் see you in the next video. Bye bye.